அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே, நேயர்களே, மக்களே. நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கு விவாத நிகழ்ச்சி நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு அதிமுக பொதுக்குழுவில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றும். திமுகவை கடுமையாக பிஜேபியை மென்மையாக கண்டித்த தீர்மானங்கள். இபிஎஸ் இரட்டை வேடம் போடுகிறார், திமுக விமர்சனம். பொய்களை நிரப்பி கட்டுக்கதைகளை எழுதியிருக்கிறார் இபிஎஸ். RS பாரதி தடாலடி குற்றச்சாட்டு. இதை பற்றி நம்முடைய விவாத நேரம் நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. நம்முடைய அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கலாம். இணையமொழியாக தன்னை இணைத்துக் கொள்கிறார் கடலூரிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட கழகத்தினுடைய திரு இள புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக மற்றொரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்த ஐயா டாக்டர் சமரசம் அவர்கள். வணக்கம் ஐயா. அடுத்தபடியாக அரங்கினில் தங்களை இணைத்துக் கொள்வது முதலாவதாக அரசியல் விமர்சகர் சட்ட ஆலோசகர் திரு ஜெயக்கண்ணன் அவர்கள். வணக்கம் ஜெயக்கண்ணன். அடுத்தபடியாக மூத்த பத்திரிகையாளர் திரு VS ராமன் அவர்கள். வணக்கம் சார். நால்வரை மீண்டும் ஒரு முறை இந்த மாலை நேரத்தில் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். குறிப்பாக நேற்று வாரு ஸ்ரீ கல்யாண மகளில் நடைபெற்ற அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த 16 தீர்மானங்களில் 98% மாநில அரசான திமுகவை கண்டித்து தீர்மானங்களும், 2 அறிக்கைகள், 2 மட்டும் மத்திய அரசிற்கு ஒரு வலியுறுத்தலையும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரப்பிலிருந்து மிகப்பெரிய ஒரு பதிலடியும் விமர்சனமும் தரப்பட்டது. கட்டுக்கதைகளையும் பொய்களையும் நிரப்பி தீர்மானங்களை வாசிக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் திரு RS பாரதி அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்கிறார். இரட்டை வேடம் போடுகிறார். பிஜேபியினோடு கள்ளவர்கள் இருந்து கொண்டு அவர்களை மென்மையாக கண்டித்திருக்கிறார் என்கின்ற அடிப்படையில் சொல்லியிருக்கிறார். திரு சமரசமையா, நேற்று நீங்கள் இந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்டீங்க. இதில் முக்கியமான ஒரு கேள்வி வைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு நடத்தணும், 2 முறை செயற்குழு கூட்டம் நடத்தணும். அப்படிப்பட்ட அந்த பொதுக்குழுவில் 16 தீர்மானங்கள். இந்த 16 தீர்மானங்களில் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ரொம்ப வன்மையாக கண்டிச்சிருக்கிறீங்களே, என்ன காரணம்? ராஜ்யர்களுக்கு நன்றி. உங்கள் கேள்விக்கு பதிலாக நாம் நேற்று பொதுக்குழுவிலே கலந்து கொண்டேன். இதுதான் இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மான புத்தகம். முழுமையாக இருக்கிறது. 7 தீர்மானங்கள் வந்திருக்கிறது. யாரோ சொல்லும்போது குற்றச்சாட்டு சொன்னார்கள். நண்பர் RS பாரதி அவர்கள் சொல்லி இருக்கிறார் அதுக்குன்னு சொன்னாங்க. ஒரு விஷயம் உலகத்தில் உண்டு. ஒட்டடைகள் தாக்குவதால் கட்டிடங்கள் இடிவதில்லை. உண்மை எப்பவுமே சுடும். உண்மை சொல்லும் போது கொஞ்சம் சங்கடம் வரும், பிரச்சனை வரும், கோபம் கூட வரும். அது அவங்களுடைய நிலை. அதுக்காக நாங்க சொல்ல வேண்டிய சொல்லாம விட முடியாது. இந்த 5 ஆண்டு காலத்துல இந்த ஆட்சியின் அவல நிலையை சுட்டி காட்டியிருக்கோம். அது தப்புனா இல்லைன்னு அவங்க வாதாடலாம். அதுக்கு எதையாவது பேசுறது அவங்களுடைய மாயை, அவங்களுடைய கோபம், அவங்களுடைய வெகுளித்தனம், அவங்களுடைய பல்வேறு உள்நோக்கங்கள் வெளிப்பாடு தவிர அதல்ல. ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்றால் நீங்க அதே மத்திய அரசை ஏன் அந்த அளவுக்கு சாடவில்லை? மத்திய அரசுக்கு எந்த அளவுக்கு என்னன்னு சொல்லமா சொல்லிட்டு தான் இருப்போம். அதுக்காக கள்ள உறவு அது பேசுவதெல்லாம் மாமூல் வேலை. அது இவங்க என்ன செய்யறாங்களோ அதை அவங்க சொல்றாங்க. வாழ்வாள் நோட்டில் மாற்றலாம், வாழ்வாள் நோட்டலாம். அது மாதிரி அவங்க என்னத்தை அவங்க வெளியிட்டாங்களே தவிர நாங்கள் கள்ள உறவும் இல்லை, எந்த உறவும் எங்களிடத்துல இல்ல. அவங்களுக்கு கள்ள உறவு வச்சிருக்காங்க. அதனால இது போல கற்பிக்கிறாங்க. அவ்வளவுதானே தவிர ஒண்ணு இல்ல. மிக அற்புதமான பொதுக்குழு செயற்குழு. இதுவரையிலும் நானும் புரட்சி அண்ணா காலத்திலிருந்து பாக்குறேன். அவினாசி நீங்கள் கோயம்புத்தூர்ல அடிக்கடி திறந்துவாங்க. அது எம்ஜிஆருக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் சண்டை வந்ததிலிருந்து நான் பார்த்து வரக்கூடிய நபரு. ஆகையினால குட், பெட்டர், பெஸ்ட் என்பது போல ஒண்ணு நல்லா இருந்துச்சு, இன்னொன்னு கொஞ்சம் இதா இருந்துச்சு அப்படின்னா இது அதை விட பெஸ்ட், அருமையான ஒரு நிகழ்ச்சி. எல்லாரும் திருப்திப்படுத்துற நிகழ்ச்சி. கட்சியில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நீங்க ஊடகங்கள் எல்லாம் சொல்லிச்சு, TV சண்முகம் இப்படி செய்கிறார், வேலுமணி அப்படி செய்கிறார், இப்படி எல்லாம் தூக்கு விட்டுலாம் பார்த்தாங்க. ஊடகங்களோடு சேர்ந்தே சொல்றேன். ஆனா அதெல்லாம் பொய்ன்றத அவங்க நேற்று பேசிய பேச்சு மிக அற்புதமாக இருந்தது. என் வாழ்வில் என்னுடைய 88 வயதில் நான் அரசியலுக்கு வேண்டிய 75 வயதில்
இது போன்ற அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்தப்ப கூட இந்த மாதிரி பார்க்கலன்னு சொல்றீங்க. ஏங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதுங்க. நீங்க அதுதான் சொன்ன குட் பெட்டர் பெஸ்ட். குட் என்றால் நல்லது, அதை விட நல்லது எம்ஜிஆர் ஆட்சி நல்லது, அதை விட நல்ல ஆட்சி கொடுத்தவர் அம்மா, அதை விட சிறந்த ஆட்சியை 4 ஆண்டு காலத்துல கொடுத்தது இபிஎஸ். ஒரே வருஷத்துல 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்தாருன்னா யாராவது கொடுத்தாங்க சொல்லுங்களேன்? மத்திய அரசு கொடுத்தாங்க. மத்திய அரசு கொடுத்தாங்க சார். பெற்றது எந்த மாநிலம்? தமிழ் மாநிலம் இல்லையா? தமிழ்நாட்டு ஆண்டவன் சொல்லட்டுமே, நாங்க இதை கொண்டு வந்தோம், இது வர்றாரு காரணம் சொல்லட்டுமே. நீங்க இஸ்லாமியர்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தில் நிறைவேற்றிருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு RS பாரதி திமுக தரப்புல இருந்து. இஸ்லாமியர்களை இந்தியாவிலிருந்து தனிமைப்படுத்தக்கூடிய CAA திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தவங்க நீங்க. உங்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமியர்களாம் விடுதலை பண்ணீங்களா? விடுதலை பண்ணலை, அவங்களையும் சிறையில் அடைச்சி வச்சிருக்கீங்க. இப்போ வந்து இதை யாரை திருப்திப்படுத்துவதற்காக இந்த வேலையை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு அடிஷ்னல் கேள்வி முன்வைக்கிறாருங்க ஐயா. இங்க கேள்வி அதாவது ஒரு பருவம் தான் முக்கியம். நான் 16 வயதுல எப்படி இருந்தால், 20 வயதுல எப்படி இருந்தா, 30 வயதுல எப்படி இருந்தா, 40 வயதுல இருந்தா, பருவம் தான் முக்கியம். ஒரு இதுலயும் எங்க காலகட்டத்தில் அதை பற்றிய நிலைமை என்ன, இப்ப நிலைமை என்னதுதான். இப்ப 88 வயசுல எப்படி இருக்குன்னா அவங்க பருவ காலமே அதுக்கு பதில் போல காலங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணுமே தவிர எந்த நேரத்தில் எதிர்க்காக பாஜகவோட திமுக கூட்டு சேரவே இல்லையா, அமைச்சரா இல்லையா, மாறும் பெட்லயே படிச்சுனே வருஷ கணக்கு இல்லையா, இதெல்லாம் உலகம் தெரியாத விஷயமா? ஆகையினால் காலங்கள் அதற்கு பதில் சொல்லிருக்கு. நீங்க பிஜேபியோட இன்னும் கள்ளவரோட தான் இருக்கீங்கன்னு ஒருபடி அதிகமா மேல போய் விமர்சனம் பண்ணிருக்கிறார். அவங்களுக்கு வேற வேலை செய்யல சார். அவங்க எப்படியாவது அதுக்கு என்ன முடியுமோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் புரட்சி. ஆகவே அவர் சொல்றதெல்லாம் இருக்கும். அவங்களுடைய இது இருக்கும் வரையிலே அதனாலதான் சொன்னேன், ஒட்டடைகள் தாக்குவதால் கட்டிடங்கள் இடிவதில்லை. சரிங்க, அப்படியே இணைப்பு இருங்க. திரு புகழேந்தி, ஒட்டடைகள் தாக்குவதனால் கட்டிடங்கள் இடிக்கப்படுவதில்லை, இடிபடுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க தான் வந்து எங்கள் மேலே வந்து காரணம் இல்லாமல் பல காரணங்களை முன்வைக்கிறீங்க, நாங்கள் ஆதாரத்தோடு நாங்கள் முன்வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த 16 தீர்மானங்களில் கார் ரேஸுக்கு இவ்வளோ பணம் தேவையா, அடுத்து கடலில் நடுவில் பேனா வைக்கிறதுக்கு இவ்வளோ பணங்கள் தேவையா, மக்களுடைய வரி பணத்தை வீணடிக்கிறது தமிழக அரசு, அதாவது திமுக தலைமையிலான தமிழக அரசு மக்கள் வரி பணத்தை வீணடிக்குது, ஸோ அதுதான் வந்து நாங்கள் மூர்க்கமாக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானங்களில் முன்வைக்கப்பட்டது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அதிமுக பொதுக்குழு அப்படின்றது பொதுக்குழு செயற்குழு. இப்ப கூட நம்முடைய அருமை சகோதரர் நண்பர் கூட பேசினார். அவருக்கும் 88 வயசாயிடுச்சு. அவரும் நான் அண்ணா காலத்தில எல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்ததெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு, எல்லாத்த விட பெஸ்ட்னாரு, குட் பெட்டர் பெஸ்ட்னாரு. இந்த நடைபெற்ற பொதுக்குழுல முதல்ல இவங்களுடைய தலைவர் எடப்பாடி பொதுக்குழு செயற்குழுல எப்படி பேசணும், பொதுக்கூட்டத்துல எப்படி பேசணும்னு யாராவது சொல்லி கொடுக்க சொல்லுங்க, அனுபவம் இருக்கிறவங்கள. பொதுக்கூட்டத்துல பேசக்கூடிய பேச்செல்லாம் வந்து இவர் செயற்குழுவிலும் பொதுக்குழுவிலையும் பேசிக்கிட்டு ஒரு நிகழ்ச்சிய ஒரு கட்டாயத்தின் காரணமாக இப்ப நடைபெற்று இப்ப முடிஞ்சதுதான். அதுல வந்து 16 தீர்மானங்கள்லாம் ஒரு தீர்மானத்துல ஜெயலலிதாவை கடுமையா தாக்கியிருக்காங்க. இவங்களுடைய தலைவி ஜெயலலிதாவை தாக்கி இருக்கிறதே நண்பர்களுக்கு எல்லாம் தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க போட்டிருக்கிறது எல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டிக்காக 4 பேருக்கு முன்னால படிச்சுட்டு கை தட்டிட்டு போறது. இதை தவிர இவர்களுக்கு எதுவுமே கிடையாது. எங்க அண்ணன் RS பாரதி அண்ணன் மிக தெளிவாக 15வது நிதிக்குழுவுல கட்டாய வரி நிலை என்கின்ற வருகின்ற பொழுது சத்தம் போடாம இருந்தது யாரு? யூனியன் கவர்மெண்ட்ல பார்லிமெண்ட்ல பல்வேறு நிலைகளில் தமிழ்நாட்டிற்கு எதிர்ப்பாக வரக்கூடிய சட்டங்களுக்கு கூட சட்டம் போடாம கையை உயர்த்திட்டு வெளியே வந்தது யாரு? இதெல்லாம் நினைச்சு பார்த்தா நடக்கிற சூழ்நிலைகள். நான் எதுக்காக இதையெல்லாம் குறிப்பிடுறேன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நீங்க குற்றச்சாட்டு சொல்வது, அதை சொல்வது, இதை சொல்வது என்கின்ற பொழுது திமுக இதுவரையில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஆட்சி சம்பந்தமாக அண்ணா RS பாரதி சொல்றாரு. இவங்க தலைவர் எடப்பாடி ஒரு முதலமைச்சரா உட்கார்ந்துகிட்டு ஒரு முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்னன்னு கூட தெரியாம இருந்ததெல்லாம் நீங்க மறந்துடக்கூடாது. ஏன் அப்படி கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா, சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு
யாராவது உலகத்துல பாப்பாங்களா? இவர் எல்லாத்துக்கும் பெஸ்ட் பெஸ்ட்ன்றார். பாவம் அவருடைய நிலைமை. அவரு பெஸ்ட்னு சொல்லக்கூடிய எடப்பாடி எந்த முதலமைச்சரும் சொல்லாத மாதிரி துப்பாக்கி சூடை பத்தி கேட்டா மறுநாள் காலையில டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய திறமையும் ஆற்றலும் உடைய ஒரு முதலமைச்சர். ஒரு முதலமைச்சர் அலுவலகத்துக்கு கூட தெரியாம துப்பாக்கி சூடு நடந்ததால் அப்புறம் அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் சொன்னாங்க. இவரு பதுங்கிக்கிட்டார். ஏன்? ஸ்டெர்லைட் ஆலை யாருது? ஸ்டெர்லைட் ஆலையினுடைய கார்பரேஷன், அந்த கார்பரேட் கம்பெனிக்கு சொந்தக்காரர்கள் யாரு? அதானி அன்கோ. அந்த அன்கோவினுடைய காரணமாக இவர்கள் வாய் மூடப்பட்டது. அதுக்குதான் ரகசிய உறவு. அன்னைக்கு 13 பேரை சுட்டு கொண்டுட்டு இவங்க போயிட்டாங்க. திரும்ப அந்த ஃபேக்டரியினுடைய அடுத்த கட்டம் தான் டங்ஸ்டன் இந்த சுரங்கப்பாதை. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக ஆட்சியில சுரங்கப்பாதை சம்பந்தமாக இரவோடு இரவாக இடங்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். அந்த இடங்களை தேர்வு செய்து ஆய்வு செய்ததை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்து உதவி செய்தது இவர்களுடைய அரசு. மதுரை மாவட்டம் மேலூர் பகுதிகள், அந்த பகுதியில் இருக்க அழகர்மலை பகுதியில் இருக்க அனைத்து பகுதிகளும் பாதிக்கப்படும் என்பது கூட தெரிந்தால் அதெல்லாம் நிறுத்தல சார். எதுக்காக சொல்றேன்னா, அவர் நிறைய சொல்லிட்டாரு, அதுக்காக சொல்றேன். ஜெயலலிதா மேல என்ன சொன்னாங்க தெரியுமா? இவங்க தீர்மானத்தை அவரையே படிக்க சொல்லுங்க. எங்க அண்ணன் மேல குறை சொல்றீங்க ஆளும் பாரதி என்ன மிக தெளிவாக ஒண்ணா எடுத்து அவரு அதை விளக்கமாக சொல்றார். இந்த நிதிக்குழுவினுடைய செயல்பாட்டில் இருந்து, இவர்கள் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இருந்து, அதுல இவங்க நடந்துகிட்டது. கொடநாடு வழக்கு கூட சொல்லணும். கொடநாடு வழக்கு அதுல நடைபெற்ற இந்த ஆவண திருட்டுக்களை எடுத்துக்கொண்டு போனது எல்லாம் என்னாச்சு? அந்த இவங்க செத்து போனது, அதுல அக்யூஸ்டுகள், இப்ப எல்லாம் விசாரணைகள். எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா, ஆன்லைன்ல உறுப்பினர் சேர்த்தல். ஆன்லைன்ல உறுப்பினர் சேர்த்தல் என்பது வெறும் ஏமாற்று வேலையாக போய்விடும். அதெல்லாம் வெறும் அம்புக்கு பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே. முதலாக ஆன்லைன்ல கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கணும்ன்ற திட்டத்தை கொண்டு வந்து தான் கட்சியில செஞ்சதே இவங்க தலைவிதான். ஜெயலலிதா அம்மையார உங்களுக்கு பிடிக்கலன்னா நேரடியா சொல்லிட்டு போங்களேன். ஏன் ஜெயலலிதா அம்மையார இப்படி நூக்கன் கார்னரா பாயிண்ட் வச்சு திட்டுறீங்க? அவங்க அப்போ ஏமாத்து வேலை செஞ்சாங்க, அம்புக்கு வேலை செஞ்சாங்கன்னு இவங்கதே தீர்மானம் போடுறாங்க. இப்படி இவர்களுடைய செயல்பாடுகள்ல ஒண்ணும் பார்த்தீங்கன்னாலும் இவர்களுக்கு இன்னொன்னு, இந்த யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா எதையுமே பேசலாம். திரு புகழேந்தி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் கடைசியா முடிச்சிடுறேன். எதுக்காக முடிச்சிடுறேன். ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு எதிர்கட்சின்ற முறையில இவர்கள் ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கிறாங்க, அதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்றத தவிர, கற்பனை கட்டுக்கதைகளை உருவாக்கி வைத்ததன் காரணமாகத்தான் இவர்களுடைய தலைவி ஜெயலலிதாவையும் தாக்கி இந்த தீர்மானத்தை போட்டுட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அதையும் நாம வெளிப்படுத்துகிறோம். நன்றி. அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு VS ராமன். அதாவது தீர்மானத்தில் பார்க்கும் பொழுது தமிழக அரசு வரும் பொழுது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய அரசை வலியுறுத்தும் போது, மத்திய அரசிட்ட சொல்லும்போது வலியுறுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னமும் RS பாரதி அவர்கள் சொன்னது போல் அதிமுகவும் பிஜேபியிலும் இன்னும் கள்ள உறவுல தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஐயப்பாடை RS பாரதி எழுப்புகிறார். இல்லை, ஒரு வார்த்தையில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும்போது நீங்கள் உங்களுக்கு கற்பனை வளம்பியா கண்டனம்ன்ற வார்த்தை கண்டிக்கலை. அது ஓகே, கண்டனம் என்று சொல்கிற காரணம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கின்றது. சரி, அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டை மையப்படுத்தி மாநில ஆட்சியையும் மாநில அரசையும் மாநிலத்தினுடைய வளர்ச்சியும் மாநிலத்தினுடைய அரசியல் கட்சியாக தான் அதிமுக இருக்கின்றத தவிர்த்து தேசிய அளவில் ஒன்றும் அதிமுக ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவர் சொல்ற கருத்துக்களை தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கின்றது. ஆகவே அந்த ஆளுங்கட்சியை மையப்படுத்தி அவங்க 525 மேல தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, ஒண்ணுமே நிறைவேற்றல, மக்களை இவங்க ஏமாற்றுறாங்க, மக்களை வஞ்சித்து கொள்ளைப்புறமாக ஆட்சி அமைத்துள்ளார்கள், இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று அதிமுகவுடைய பொதுக்குழுல எடப்பாடி அவர்கள் பேசியிருக்காரு. அந்த எடப்பாடி அவர்கள் பேசுக்கு முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி ஒரு வாரிய பேசினார் தெரியுமா? தொண்டர்களுக்கு அதிக கலங்க வேண்டாம், உங்கள்கிட்ட பைசா இல்லாட்டா கடனை உடனே வாங்கியாவது நீங்க செலவு பண்ணுங்க, நமக்கு ஆட்சி வர வேண்டும் தான் நம்முடைய லட்சியம். எப்படி ஏற்கனவே தொண்டன் ஜெயலலிதா அம்மையார் காலமான பிறகு
அந்த தொண்டன் சொத்துக்கு வழி இல்லாமல் அஞ்சுக்கு வழி இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு எந்த ஒன்றிய செயலரோ எந்த மாவட்ட செயலரோ எந்த அமைச்சரோ அல்ல அமைச்சருக்கு மாமை மச்சான் கூட உதவி செய்யல. அந்த தொண்டர்கள் ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்க. அந்த தொண்டர்கள்ட்ட கேபி முனுசாமி சொல்றாரு. அதுதான் இன்னமும் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அதாவது அதிமுகவுடைய தொண்டன் ரொம்ப வீக்கா இருக்கான்னு பிஜேபி சார்பா பேசுற நீங்க அனுதாபப்படும் போது இன்னும் மறைமுகமான ஒரு உறவு நீங்க அதாவது ஒரு ஐயப்பாடு இருக்கு. இல்ல சார், எப்பவுமே உண்மை கசக்கும் உங்களுக்கு எப்பவுமே வந்து. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா அதிமுக பொதுக்குள்ள ஒவ்வொரு சிவி சண்முகம் அவருடைய அது சொல்லும்போது கடன் வாங்கியிருக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்க திருப்பி கடன் அந்த கட்சிக்காரன் என்ன சொல்ல தொண்டர்கிட்ட என்னதுன்னா நீங்க கடன் உடனே வாங்கியாவது கட்சியை வளர்க்கணும், நம்ம ஆட்சிக்கு வர வேண்டிய நம்முடைய லட்சியம்னு அதிமுக பொதுக்குள்ள சொல்றாங்க. சரி, அதிமுக பொதுக்குள்ள சொல்ற காரணம் திமுகவுடைய மனநிலை எப்படின்னா மக்கள் வந்து இந்த ஆட்சியை வெறுத்து விட்டார்கள், மக்கள் நம்பவில்லை, எங்கு பார்த்தாலும் ஊழல் மயமா இருக்கின்றது, ஒவ்வொரு துறையிலும் கருவறை முதல் கல்லறை வரையிலும் இந்த ஆட்சியில் சில்லறை இல்லாவிட்டால் தமிழ்நாட்டு மக்கள் வாழ முடியாது என்ற மனநிலை உள்ளது. அத்தகைய மனநிலையை போக்க வேண்டுமானால் அதிமுக தொண்டர்கள் அயராது பாடுபட வேண்டும். ஆகவே நீங்க கடனை உடனே வாங்கியாவது நீங்க கட்சி பணியாற்றுங்க, நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். கூட்டணி என்பது எப்படி என்றால் நாம் அவளோடு ஆர்வமாக செயல்பட்டால் திமுக அரசின் ஊழல்களையும் மக்கள் விரோத செயல்களையும் கண்டித்து நாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பொதுக்குழு நடத்தினோமே ஆனால் கூட்டணி கட்சிகள் தானாக நம்மை தேடி வரும். 2026 அதிமுக பண்ணாத ஊழல்கள் எல்லாம் வந்து திமுக பண்ணிருக்காங்க. அதை வந்து நம்ம வீழ்த்தணும் மாதிரி பேசியிருக்காரு. நீங்க இல்ல சார், 2016 அதிமுக செய்த சில தவறுனால தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. அதிமுகவில் ஆட்சியில் 2011 டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருந்த செந்தில் பாலாஜியை கண்டிச்சு தான் அன்னைக்கு திமுக வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு. இன்னைக்கு திமுகவில் செந்தில் பாலாஜி வந்துட்டாரு. அப்புறம் ஜாமீன் அமைச்சராக இன்னைக்கு செயல்படுறாரு. ஜாமீன் அமைச்சர்னு சொன்னா திமுகவுக்கு பிடிக்காது. ஏன்னா ஜாமீன் அமைச்சர்னு சொல்லதுனால தமிழ்நாடு பாஜக அண்ணாமலை சொல்லும் போது அவருக்கு மேல விமர்சனங்கள் அதிகமாக புளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு வந்து இன்னைக்கு சூழ்நிலைனா 2026 தேர்தல் வருகின்றது. ஒருவேளை கூட்டணி வரலாம், வராமல் இருக்கலாம். யாரும் நிரந்தர நண்பனும் அல்ல, நிரந்தர பகைவனும் அல்ல. திமுகவும் ஒரு பார்லிமெண்ட் தேர்தலும் ஒரு சட்டமன்றத்திலும் பிஜேபி கூட்டணி வைத்ததான். செந்தில் பாலாஜி ஜாமீன் அமைச்சர் சொன்னா அப்புறம் அமித்ஷா ஸ்டே அமைச்சர்னு சொல்லலாமே. அவர் மேல ஒரு தண்டனை நிறுத்தி தான் வைக்கப்பட்டிருக்கு. அது ஓகே தான் சார். ஆனாலும் வந்து அண்ணா அப்படி பார்த்தா திமுக இல்ல நீங்க வேணா வந்து பிரைஸ் பண்றீங்க, மத்தவங்க வாய்ஸ் ரைஸ் பண்றீங்க. இல்ல சார், அண்ணா ஒரு விஷயம் சார், நீங்க இப்போ உங்களுக்கு இந்த நோக்கம் என்னன்னா அதிமுகவும் பாஜகவும் கள்ள உறவு என்றால் ஏன் எம்பி எலெக்ஷன்ல நீங்க நிக்கலாமே? எம்பி எலெக்ஷன்ல ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம்கே வெளியே வந்தது தவிர்த்து பிஜேபி வெளியே அனுப்பவில்லையே. அதுல எதுல சந்தேகம் வருது அப்படின்னா ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு தற்காலிகமாகத்தான் வந்து அதாவது உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் மூலமா சின்னத்தை வழங்க. எப்படி இது என்னங்க நீங்க ஒரு ஆங்கிலம் இப்படி சொல்லாதீங்க சார். இல்ல உண்மை கையில இருக்குதுன்னா இது எப்படி உண்மைதான் வந்து இல்ல தமிழ்நாட்டுல 240 எனக்கு தெரிஞ்ச 240 தொகுதிக்கு மேல இருக்கிற ஒரு இடத்துக்கு நீங்க ஒரே கட்ட தேர்தல் வைக்கிறீங்க. ஆனா வந்து 90 தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு 2 கட்டமா தேர்தல் வைக்கிறீங்க. ஏன் அப்படின்னா வந்து பிரதமர் அமித்ஷா அவருடைய அந்த கேம்பெயினுக்கு ஏத்த மாதிரியே தேர்தல் ஆணையம் பிளான் பண்ணிக்கிட்டே நீங்க உங்க கையில தானே இருக்கு. இல்ல சார், எதிர்க்கட்சி கூட சொல்லாத வார்த்தை நீங்க ஒரு நிறைய இருந்து இப்படி பேசுறதுதான் சங்கடமா இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட்லாம் தீவிரவாதிகள் நக்சலைட் அதிகமா இருக்கிறாங்க. உடனடியாக நம்ம தேர்தலில் நிறைய எந்தெந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது அந்த தீவிரவாதம் வன்முறை கலாச்சாரம் இதெல்லாம் அவங்களுடைய சூழ்நிலை வச்சு தேர்தலை சந்திக்க முடியும். அப்படி டைம்ல ஒரே நேரத்தில் வச்சா வன்முறை வெடிக்கும், கலவரங்களை விட இதெல்லாம் போலீஸ் தாங்கணும்ல. போலீஸ் ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா? ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தில் வந்து நெஞ்சுக்கு நீதி நூல்ல கலைஞர் எழுதியிருக்காரு. அந்த வீடியோ அவர் பேசின வீடியோ என்கிட்ட இருக்கு சார். கலைஞர் பேசின வீடியோ ஒரே தேர்தல் மாநிலத்திலும் மத்தியிலும் தேர்தல் ஒன்றாக நடைபெற்றால் தான் வளர்ந்து வளர்ச்சி பணிகள் அதிகமாகும், நிதி நெருக்கடிகளிலிருந்து சமாளிக்க முடியும், இது மக்களுக்கும் நல்லதாகும், தேர்தல் அதிகாரிகள் லாபம் நோக்காகும், போலீஸ் பாதுகாப்பு நமக்கு ஒன்னாக்குன்னு நெஞ்சுக்கு நீதி நூல் எழுதியிருக்காரு. மட்டுமல்ல ஏத்துக்கிட்டீங்கன்னா வாஜ்பாய் சொல்லிருக்காரு the right man in the wrong party. அப்ப பிஜேபி ராங் பார்ட்டியா? ஒரு விஷயம் சார், காலத்து கேட்டதான் சூழ்நிலைகள் பருவநிலை இப்ப மாறி போச்சு. அதுக்கு தன் மாதிரி இந்தியாவுடைய நம்முடைய நாட்டு பிரதமர் வந்து 152க்கு மேற்பட்ட விதைகளை இன்னைக்கு பருவநிலைக்கு தகுந்த மாதிரி விவசாயம் பண்ணி எடுத்துட்டு வரலையா சொல்லுங்க. ஆக அன்னைக்குள்ள காலகட்டங்கள் ஒரு நிலைப்பாடு. அன்னைக்கு கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் ஒன்றாக இருந்து பாகிஸ்தானுக்கு ஒரு காமனா கொடுத்தாங்க. இன்னைக்கு நிலைமை என்னாச்சு? பங்களாதேஷ் தனியாச்சு, பங்களாதேஷ் கலவரம் என்னாச்சு, பாகிஸ்தான் என்னாச்சு? அதே போல அன்னைக்குள்ள பிரச்சனை என்பது வேறு. இன்னைக்கு பங்களாதேஷ்ல கலவரம் உச்சத்தில் இருக்குது. இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சியாவது இல்ல தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சி குரல் கொடுத்தாங்களா அந்த மக்களுக்கு எதிர்த்து ஆதரிச்சு இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னாங்களா? இல்ல. ஆகவே அந்த விஷயத்தை பொறுத்தவரையும் பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்துக்கு
ஒவ்வொரு இடத்தும் கலாச்சாரம் பண்பாடு சூழ்நிலை தகுந்த மாதிரி தான் கொண்டு போறாங்க. தேர்தல் ஆணையத்தை வச்சு நீங்க பண்ணுவீங்க? அப்படிலாம் கிடையாது. நீங்க எங்க தேர்தல் ஆணையத்துக்கு என்ன தேர்தல் ஆணையம் மத்திய தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி அமைக்குது. தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில ஒரு கருத்து உரிமை கூட சொல்ல முடியல. அப்படி வந்து அரசுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை சொன்னாலோ அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டினாலோ காவல்துறை வச்சு போய் வழக்கு போறீங்களா இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இதே திமுக ஆட்சி வந்தாலும் என்ன சொல்றீங்க? அண்ணா திமுக ஆட்சி வந்தனா திமுக பிஜேபி விமர்சனம் பண்ணா அடுத்த நாள் காலையில வருமான வரித்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. வருமான வரித்துறை யாருடைய வீட்டில் செல்கிறார்களோ அந்த செல்லக்கூடிய சம்பந்தப்பட்ட நபர்கள் உத்தமர் காந்தியும் கிடையாது, சத்தியமான் சாவித்திரியும் கிடையாது. ஊழல்வாதிகள் வீட்டு வந்து வீடியோ போகுது தவிர்த்து சாமானிய மக்கள் மத்தியில் போகுதா சொல்லுங்க வந்து. அதனால வந்து அதே மாதிரி உங்களை விமர்சனம் எல்லாத்துக்கும் காரணமே நீங்க விமர்சனம் பண்ற ஆட்கள் அந்த ஐடி சிபிஐ ரைடு போற ஆட்கள்ல நீங்க வந்து உத்தமர்கள்ல காந்தி இல்லைன்றீங்க. ஆனா அவர்கள் உங்க கட்சியில இருந்து சேர்ந்துட்டா புனிதர்கள் ஆயிராங்களே. நீங்க யார சொல்றீங்க? அதான் மகாராஷ்டிரா சார், மகாராஷ்டிரா என்சிபியும் சிவசேனையில இருந்து பிரிந்து அவர்கள் வெளியில வந்தார்கள். அன்று உங்களுடைய பிரிந்து வெளியில வரல, பிரிக்கப்பட்ட எப்படின்னா நிச்சயத்த வண்ணமா நிச்சயிக்கப்பட்டா என்ற வார்த்தைக்கு டிஃபரன்ஸ் எப்படி அது மாதிரி சொல்றீங்க? அங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் மகாயுதி கூட்டணி கட்சி வந்து என்சிபியும் சிவசேனாவும் அன்று உங்களுடைய பேர் டூப்ளிகேட்டாக இருந்தது. இந்த தேர்தலில் மகத்தான கூட்டணி பதில் டூப்ளிகேட் ஒரிஜினல் ஆகிவிட்டது. ஒரிஜினல் டூப்ளிகேட் என்றால் காலத்தின் கட்டமல்ல, மக்கள் கொடுத்த தீர்ப்பு. அந்த மக்கள் கொடுத்த தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று நம்முடைய அண்ணா சொல்வார், எம்ஜிஆர் சொல்வது போல அன்னைக்கு மகாராஷ்டிரா கூட்டணி மகத்தான கூட்டணி வெற்றி பெற்று சார். வந்து அதிக தமிழ்நாட்டில் ஈடுபடலன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஊழல் பண்ணது அதிமுக அதை செய்யுது அப்படின்ற ஒரு குட்டையில பிஜேபி. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசியல் கட்சி தமிழ்நாட்டினுடைய இந்துத்துவ தன்மையும் சனாதன நெறிமுறையும் குழி தோண்டி மூடி நாட்டுக்கு பெரியாரிசம் அண்ணாயிசம் பொய்யான ஒரு நிலைப்பாடு உருவாக்கி 8 கோடி மக்களை திசை திருப்பி வைக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையை இவருடைய திராவிட சிந்தனைகளை கருத்து ஒற்றுமை கருத்து வேற்றுமையை நிச்சயமாக அந்த கருத்தை தகர்ப்போம். 2026 நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் பாஜக தான் கூட்டணி. அந்த பாஜக கூட அண்ணா திமுக வந்தால் அண்ணா திமுக ஏற்றுக்கொள்வோம். ஆனால் திமுகவை இந்த எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு என்ன சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு என்ன சார் சொல்றாரு? திமுகவுக்கு கூட்டணி, திமுகவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, ஸ்ட்ரென்த் கிடையாது. திமுக நம்பி இருப்பது கூட்டணி கட்சியை வைத்ததான். அண்ணா திமுக இண்டிவிஜுவலாக தொண்டர்களை வைத்து இருக்கின்றது எடப்பாடி என்ன சொல்றாரு. ஆகவே திமுக பேசினால இன்னும் மறைமுகமான ஒரு உறவு இருக்கும். மீண்டும் மீண்டும் வந்து நீங்க அப்படி நினைக்கிறீங்க? வன்மையா கண்டிக்கிறீங்க. எங்களை பொறுத்தவரைக்கும் 67 இன்று முதல் 2 திராவிட கட்சிகளுக்கும் தமிழக மக்களும் விரோதமான ஆட்சி தான் நடத்தினார்கள். மக்களுக்கு சாதகமான ஆட்சி நடத்தவில்லை. அப்புறம் அதிமுக கூட்டணி வச்சு ஏங்க எம்பி எலெக்ஷன்ல கூட்டணி வச்சோமா சொல்லுங்க? எம்எல்ஏ எலெக்ஷன் வச்சு சீட் வாங்கிருக்கீங்களா சார்? ஒரு விஷயம் சார், நான் சொல்றேன், அரசியலில் இன்னைக்கு ஒரு நேற்று எதிர்க்கட்சி இந்த ஆளுங்கட்சின்னு திமுக வரலையா சொல்லுங்க? ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியாக இருந்தவர் திமுக இப்படி ஆட்சி அமைச்சன அதிமுக ஆட்சியோட தவறுகளை சுட்டி காட்டினா ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதுதான் பொதுக்குள்ள சொல்றாங்க, ஏடிஎம்களை சொல்றாங்க. பொய்யான வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றி விட்டார்கள். இந்த ஏமாற்றம் இந்த வரக்கூடிய சட்டமன்றத்தில் பலிக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே கண்டிப்பாக பலிக்காது. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் திரு ஜெயக்கண்ணன். மக்களை ஏமாற்றியது மிஸ்டர் நரேந்திர மோடி. ஏமாத்தி பொய் சொல்லி ஓட்டு வாங்கிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கிட்டு திமுக மேல குற்றம் சாட்டுகிறார். திமுகவை எதையும் செய்யவிடக் கூடாது என்பதற்காகவே நிதிகளை நிறுத்தி வைக்கிறார்கள். திட்டம் போட்டு தமிழ்நாட்டு மக்களை தமிழர்களை பழி வாங்குகிற பாரதிய ஜனதா இப்படி பேசுறதுல ஒண்ணும் குறையில்லை. ஆனாலும் இதையும் மீறிதான் மக்கள் நல ஆட்சி இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் திரு கரு ஜெயக்கண்ணன், அதிமுகவுடைய அந்த பொதுக்குழுவை எப்படி ஒரு சாதிப்பதற்குண்டான ஒரு பொதுக்குழுவா பார்க்குறீங்களா, இல்லை சம்பிரதாயத்துக்கு உண்டான பொதுக்குழுவா பார்க்குறீங்களா? முதலில் எங்களுடைய திராவிட இயக்கங்களின் முன்னோடிகளாக இருக்கக்கூடிய ஐயா சமரசம் அண்ணன் புகழேந்தி அவர்களோடு இந்த மேடையை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி. எங்களை போன்ற இளையவர்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய அரசியல் ஆசான்களாக அவர்களை வணங்கி இந்த நீங்கள் கேட்க கேள்விக்கு போகிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு என்பது சம்பிரதாயமானது என்பதை அண்ணன் புகழேந்தி அவர்களுடைய கருத்தோடு நான் ஒத்துப்போகிறேன். என்ன காரணம் என்றால், எடப்பாடியார் பேசுகின்ற அந்த செய்தி என்பது தன்னுடைய பதவியை தன்னுடைய பொறுப்பை தக்க வைப்பதற்கான பொதுக்குழுவாக இருக்கிறதே தவிர அந்த கட்சிக்கான ஒரு அது என்ன சொல்கிறோம்னா ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய உற்சாகத்தை வழங்கக்கூடிய பொதுக்குழுவாக இல்லை.
அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது தன்னுடைய ஆதரவாளர்களை கூட்டி அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக வீராவேசமாக பேசப்பட்ட ஒரு பொதுக்கூட்டம். அதை ஸ்ரீவாரி மண்டபத்தில் பொதுக்குழு என்ற பெயரில் வைத்திருக்கிறார்கள். இன்னொரு செய்தி என்றால், அப்போ நீங்களே கேட்ட மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில அரசுக்கு ஒரு விதமான அளவுகோல், மத்திய அரசுக்கு ஒரு அளவுகோல் அந்த வார்த்தைகள்லேயே. ஆனால் ஒன்று குறிப்பிட்ட, அதாவது கூட்டணிக்கு நாங்கள் வள விரிச்சோம் யாருமே கிடைக்கலங்கிற அந்த விரக்தி தெரிகிறது. ஓகே ஓகே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது வருகின்ற 2026 தேர்தலில் தனித்து விடப்படுவோமோ என்ற பயம் தெரிகிறது. அந்த காரணத்தால் தான் பொதுக்குழுவில் அவர்கள் பேச முடியாத சில கருத்துக்களை கூட அவரே அண்ணன் சொல்ற மாதிரி அம்மையார் ஜெயலலிதாவை கூட கண்டித்து பேசுற மாதிரியான ஒரு பொதுக்குழு அந்த தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அண்ணன் ஒரு தேவையற்ற ஒரு கருத்து சொல்றார். 2026 தேர்தலில் திமுகவோட கூட்டணி பிஜேபி வைக்குங்கிறது. எப்படி வைக்கும்? இல்ல திமுக பிஜேபியில யார் வேணாலும் கூட்டணி வாங்க. அப்படி, அதாவது என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி என்பது மிக தெளிவாக இருக்கிறது. கடந்த 3-4 தேர்தலாக அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளிடையே எந்த மாற்றமும் இல்லை. 2026 தேர்தலை 200 தொகுதிகளை நாங்கள் இலக்கு வைத்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கள பணியோடு சேர்ந்து சென்று கொண்டிருக்கிறார். இந்த சூழலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த கட்சி இருக்கிறது சொல்லுங்க? சரி, அது ஒரு பக்கம், அது நம்ம ஒரு பக்கம் இருக்கட்டும். மத்திய அரசை நீங்க மென்மையான போக்கை நீங்க அணுக மாட்டேன்றீங்களே. எதற்கடுத்தாலும் அவங்க எந்த கருத்து சொன்னாலும் அது உடனே அதை ஸ்டாப் பண்றது, உடனே பதிலடி கொடுக்குறது. இதுல மக்கள் நல பணிகள், மக்கள் நல திட்டங்கள் பாதிக்கப்படுது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நேரடியாக முதலில் கொள்கையான கட்சி. சரி, அதாவது என்னன்னா, தன்னுடைய கொள்கைகளை மீறி, அதாவது ஒரு பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாக இருப்பா, அது அங்கிருந்து அண்ணன் சொல்ற மாதிரி எப்படி நிதி வாங்குவதற்கான வழிகள்லாம் தெரியும். அதே நேரத்தில் கொள்கையை மீறி தான் மத்திய அரசிடம் போய் எடப்பாடியார் நின்றது போல நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த 10 ஆண்டுகள் அவங்க கொள்கை கடந்த பொதுவெளியில் சொல்லப்பட்ட செய்தி, அன்றைக்கு மத்திய அரசினுடைய ஆதரவு இல்லாமல் எடப்பாடியார் 4 ஆண்டு காலத்தை வெற்றிகரமாக ஓட்டியிருக்க முடியுமா? ஒரே ஒரு செய்தி. அவர்கள் எந்த அடிப்படையில் மத்திய அரசுக்கு அன்றைக்கு முழுமையான ஆதரவு சொன்னீங்க. 6 மாசம் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமாக அந்த 4 ஆண்டு காலத்தை ஓட்டிட்டு இன்னைக்கு மத்திய அரசோட பாரதிய ஜனதா கட்சியோடு கள்ள உறவில் இருக்கிறாருன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன இல்லைன்னு சொல்லுங்க. வரக்கூடிய 2026 தேர்தல் நாங்க பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று அறிவிக்க சொல்லுங்க. இல்ல வருகின்ற இந்த ஈரோடு தேர்தலையா சொல்லுங்க. இல்ல நாடாளுமன்றத்துல சொல்லிட்டாங்கல்ல, பிஜேபி எக்காரணத்தை கொண்டும் கூட்டணி இல்லை. அதாவது கூட்டணி இல்லைங்கிறத நான் என்ன சொல்றேன். அடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட இன்னொரு கேள்வி கேட்கறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லாம நிக்குமா? நாங்களும் சமாளிக்கிறோம். நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு கூட்டணி யாரு வரல? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லாமல் எந்த தேர்தலை யாரு வரலையா? கூட்டணி கட்சிகளை தக்க வைக்க முடியல. தக்க வைக்கணும். ஜெயலலிதா போல ஒரு ஆளுமை இல்ல. நான் சொல்றேன், தனியாக நின்னு சொன்ன 234 தொகுதியில தனியா நின்று அந்த அம்மா இரட்டையில நின்று நிக்க வச்சாங்க, ஜெயிக்க வச்சாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அரசியல் சூழல் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறும். கூட்டணியுடைய பலத்தையும் சேர்த்துதான் அரசியலை எடை போட முடியும். நிச்சயமா. எம்ஜிஆர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சக்தி, அவரே பலமுறை திராவிட முன்னேற்ற கழகத்தில் தோற்றிருக்கிறார். 2 MP தொகுதியிலே வென்ற வரலாறுலாம் இருக்கு. அண்ணெல்லாம் மூத்த முன்னோடிகள்லாம் இருக்காங்க. எம்ஜிஆர் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றார், எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றார். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். 1977 தேர்தலில் வெற்றி பெறுகிறார். 80 தேர்தலில் அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்ட அனுதாபத்தில் வெற்றி பெறுகிறார். 84 இந்திரா காந்தி இறந்து பெறுகிறார். இவரும் உடல்நிலை சரியாக அமெரிக்காவில் இருக்கு. அதனால 3 முறை அவருடைய சட்டமன்ற தேர்தல் வெற்றி. நாடாளுமன்ற தேர்தல் 1980 தோல்வி. 2 தொகுதிகள் தான் வாங்கப்பட்டது. அப்படி பார்க்கும்போது வெல்லப்பட முடியாதவர்கள் யாரும் சொல்ல முடியாது. நிச்சயமா. செல்வி ஜெயலலிதாவை பொறுத்தவரை 1996 தேர்தலில் வெறும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள். இப்படித்தான் அரசியல் மாறி மாறித்தான் ஒரு நான் சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் என்பது வெற்றி தோல்வி எல்லாம் தாண்டி தமிழக மக்களுக்கான ஒரு கட்சியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அதோடு ஒத்து போகின்ற கூட்டணிகளோடு தான் நாங்கள் அரசியல் நடத்த. தமிழக மக்களுக்குன்னு சொல்றீங்க. இந்த கார் ரேஸ் யாரு கேட்டா, கடலுக்குள்ள பேனா யாரு கேட்டா, இது மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிக்கிறீங்க. ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக இருக்காரு, அவங்கள்ட்ட அதற்கான இதை கேளுங்க. பேனா சின்னத்தை அமைக்க வேண்டாம் என்று கொள்கை முடிவு எடுத்திருக்கிறார்கள். நீங்க சொல்லக்கூடிய இந்த கார் ரேஸ்லாம் என்ன சொல்றேன், நவீனத்துவமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏதேனும் நிகழ்வுகள் நடக்கின்ற போது இது போன்ற குறைகள் நான் என்ன சொல்றேன், சென்னை சிட்டிக்குள்ள கேக்குது யாருக்கு பணம், யாருக்கு பணம் என்பது எடப்பாடி கேட்கிறாரு. யாருடைய பணம்? இந்த விமர்சனங்களுடைய பணமா? மக்களுடைய வரி பணத்தை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஆட்டை போட்டு போனா உங்க மகன் விளையாடுறதுக்காக மத்த பணம் தான் கிடைச்சதா சொல்லுங்க. இது கொள்கை, தமிழ்நாடு அரசுடைய கொள்கை முடிவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வமா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லக்கூடிய செய்தி நடைபெற்றது எல்லாத்தையும் ஆதரிக்கிறீங்களா?
சார் அதை வச்சா நீங்க ஓட்டு ஜெயிச்சீங்க. எடப்பாடி அரசனுடைய குறைகளை கண்டிச்சு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. நீங்க மட்டும் நல்லாட்சி குறைகளை சொல்லுங்க. நல்லாட்சி குறைகளா இல்லையா? அத்தனை துறையிலும் ஊழல் நடக்குது. மக்கள் என்ன தேனார்லையும் பாலார்லையும் உங்க டமாட்டரம் இருக்கிறாங்களா சொல்லுங்க. வந்து உங்க நேரத்தில் பேசுங்க. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது பொதுக்குழு தீர்மானங்கள் என்பது முழுக்க கட்சியினரை திருப்திப்படுத்துவார், நிர்வாகிகளோடு அவர் வந்து நம்மளுக்கு எதிர்காலம் இருப்பது என்பதை உணர்த்துவதற்காக பேசப்பட்ட ஒரு பேச்சாகத்தான் நினைக்கிறேன். மற்ற டாக்டர் சமரசம் ஐயா, அவங்ககிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய பிஜேபி ஆதரவாளரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு ராமன் அவர்கள் உங்களுக்கு அப்படியே ஒரு என்ன சொல்றது, பட்டர் வித் சாஃப்ட் நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே வெண்ணெய் தடவை கத்தி போல தான் அப்படியே சாஃப்டா பேசுறாரு. இதுல இருந்தே நமக்கு திருப்பி ஒரு ஐய நிலைப்பாடு என்ன வருதுன்னு அப்படின்னா, அதிமுக பிஜேபி வன்மையாக கண்டிக்க மாட்டேங்குது, பிஜேபி அதிமுக வன்மையாக கண்டிக்க மாட்டேங்குது. அதே போல் அண்ணாமலை அவர்கள் அதிமுக பற்றிய ஒரு டிஎம்கே ஃபைல்ஸ் போட்ட மாதிரி ஏடிஎம்கே ஃபைல்ஸ் போட மாட்டேன்றாரு. எப்படி பார்க்குறீங்க? நீங்க இதெல்லாம் ஊடக வேலை. அவங்களுக்கு தன்மை தகுந்த எல்லா மனிதனும் ஒரே மாதிரி பேச மாட்டான். இப்ப 4 பேர் பல கருத்துல சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நான் பதில் சொல்லணும். தயவு செய்து கொஞ்சம் நேரம் கொடுக்குறேன். நம்பர் 1. 2வது, நீங்க யோகியன் என்பவன் உலகத்துல ஒருத்தனும் கிடையாது. அப்படி ஏதாவது உண்டுன்னு சொன்னா அவனுக்கு மண்ணாத்த பொன்னாத்த பெண்ணாத்த இருக்க அத மனதில் முதல்ல பதிவு வச்சுக்கிட்டோ. 4 பேர் 4 கருத்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்து, அவங்க படிச்ச கருத்து, அவங்க சொல்லணும்னு நினைச்ச கருத்து. ஆனா ஒரு மனிதன் வரும்போது இங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் முடியாதுன்றாங்க. ஏன்? சீர்கொண்ட நெடிய கடல் சூழ்கின்ற உலகத்தில் ஜெயகிந்து வாழ்கின்ற சுயகிந்து தேசத்தில் சிந்தை மகிழ் அங்கமூடு வங்கம் கலிங்கன்னா 56 தேசம். 56 தேசம் ஒன்னாச்சு. யார் அது பண்ணா? விக்டோரியா மகாராணியின் ஒரு அறிக்கை ஒன்னாச்சு இந்தியா. 500 மேற்பட்ட வங்கிகள் ஒன்னாச்சு இந்திரா காந்தியான. வல்லபாய் பட்டேல் சமஸ்தானங்கள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு. அதெல்லாம் ஒற்று இந்தியாவை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு எழுதணும். அதான் PhD வாங்கினேன். ஆகையினால ஒவ்வொரு தேர்தல், ஒவ்வொரு எண்ணங்கள், ஒவ்வொரு புரட்சிகரமானது, ஒவ்வொரு லட்சியம் ஒவ்வொருத்துக்கு இருக்கும். எல்லாத்தையும் கொச்சப்படுத்த முடியாது, கூடாது. ஆகவே இப்ப இவங்க சொன்ன இப்ப புகழேந்தி சார் நிறைய குறுக்கிட்டு பேசினார். ரொம்ப தப்பு. அது ஒழுக்கமே கிடையாது. அவர் வயிற்றுக்கு அவருடைய அனுபவத்துக்கு அதை நான் ரொம்ப சங்கடப்படுறேன். அவங்க அவருடைய நிலைமை வரும்போது பேசுவோம், என்ன வேணாலும் பேசுவோம், அதுக்கு நாம் பதில் சொல்லுவோம். இல்ல, அதாவது ஒரு தவறான ஒரு மேற்கோள் காட்டும் பொழுது அதை நம்ம கடந்து போக முடியாது இல்லையா? அதனாலதான் அந்த குறுக்கீடு. எப்படிங்க? இல்ல, ஒரு கருத்து வரும் பொழுது அந்த கருத்து ஒரு முரண்பட்ட கருத்து, ஒரு தவறான கருத்து வருது அப்படின்னா அதை உடனே வந்து மறுப்பது தானே அவங்களுடைய வேலை. அந்த அடிப்படையில் தான் அவர் பேசுறாரு. நீங்க வக்காலத்து வாங்குறீங்களா? இல்ல, நீங்க வந்து உங்களை பத்தி நடக்கிற விவாதத்தை மாற்றிட்டு சண்டை பிடிக்கணும் பண்றீங்களா? இல்ல, உங்களை பத்தி அவர் கருத்து சொல்லியிருந்தாலும் அப்படிதான் நான் சொல்லியிருப்பேன். இல்லைங்க, சண்டை பிடிக்கிறது எங்களுக்கு தெரியும். என்ன பேசுனாலும் அதுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும் தெரியும். வாதங்கள் எல்லாம் நியாயங்கள் அல்ல, ஆனால் எப்படிப்பட்ட நியாயங்களை வாதத்திற்கு உட்படுத்தலாம். பாத்தீங்களா, இந்த நிகழ்ச்சியில நெறியாளர் மீது நேரடியா குற்றச்சாட்டு வைக்கிறது அதிமுகவும் பிஜேபி தான். அதுதான் கேட்கிறோம் திருப்பி மறைமுகமான உறவு உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு. இல்லைங்க, நீங்க எந்த நீங்க ஒண்ணு சட்டை பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அது ஒரு விவாத பொருளாகணும்ட்டு இந்த நேரத்துல இவங்க 2 பேரும் இப்படி சட்டை பிடிச்சுட்டாங்க, இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு வரணும்னு எதிர்பார்க்கறீங்களா? இல்ல, ஆரோக்கியமான கருத்துக்கள் தான் தேவையே தவிர வந்து மூர்க்கமான கருத்துக்கள் தேவை. சொல்லிட்டோம். நடக்காதெல்லாம் சொன்னா என்ன அர்த்தம்? அவங்க சொல்றதெல்லாம் நடந்ததா? எந்த கருத்து உண்மை சொல்லியிருக்காங்க? இல்ல, உங்க 2019 தான் டங்ஸ்டனுக்கு அனுமதி கொடுத்தது தமிழக அரசு. சொல்றாரு, நீங்க குடிப்பதை நிறுத்துங்கள், அது கெட்டதை செஞ்சதுன்னு எல்லாம் சொல்றாரு. எதுக்கு மதுக்கடி மூடாம வச்சிருக்காரு? அவர் விளம்பரம் பண்றாரா இல்லையா? குடிக்காதே, அது உடம்பை கட்டி போயிடும் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? யார் கடையை வச்சிருக்கிறா? அவங்க வேடத்தை நம்பணும்ன்றீங்களா? எதையாவது ஒண்ணு சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கிறது என்ன அர்த்தம்? அப்ப அதிமுக காலத்துல தமிழகத்துல போதையே எங்கேயுமே இல்லாம இருந்திருக்கு, அப்படித்தானங்கய்யா? இல்லைங்கய்யா, இருந்துச்சுன்னா இருக்குதுன்னு ஒத்துக்கிறோம். அதுல குறை இருந்தா அதை நிவர்த்தி பண்றோம். அந்த குறையை நிவர்த்தி பண்ண முடியாம போனா சொல்லி மக்கள் கிட்ட கேட்கிறோம். நாங்க அதுக்கு இப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு தனியா போட்டு நீங்க பாருங்க, டெய்லி வருது முதல்வருடைய பேச்சு.
அதுக்கும் கடை நிறுத்தத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சட்டவிரோத செயல்கள் செய்வது திமுக. அதன் மூலம் அவர் குடும்பத்திற்கு வருமானம், அரசுக்கு இல்ல, மக்களுக்கு இல்ல. அவர்கள் ஆட்சியில் இப்பொழுது வந்த பிறகு கூட ஏராளமான கடன் வாங்கி நாட்டை திவாலாக்கி போறாங்க. தனி அதிகாரம் கொடுத்திருக்கிற ஒரு மது இதை போய் மத்திய அரசு தலையிடணும்னு சொல்றாங்க. மாநில தனி அதிகாரம் இந்த கல்வித்துறையை மத்திய அரசு எடுத்துக்கிட்டு உதவணும். எந்த பிரச்சனை அவங்க சரியா இருக்காங்க? ஒரு நியாயமா சொல்லுங்க. அதுதான் திருப்பி ஒரு சந்தேகம். அதாங்கயா, அதான் மீண்டும் ஒரு சந்தேகம் வருகிறது. என்ன அப்படின்னா, மாநில அரசின் கட்டுப்பாடுல இருக்கக்கூடிய டாஸ்மாக நீங்க கண்டிக்கிறீங்க, ஆனா மத்திய அரசு நடத்துற எலைட்டை நீங்க கண்டிக்க மாட்டேன்றீங்களா? மத்திய அரசு சார்பாக நடத்தக்கூடிய எலைட் சாராய கடையை நீங்க கண்டிக்க மாட்டேன்றீங்க. ஒவ்வொன்றுத்துக்கு அதான் சொன்னேன். நீங்க பீரு, பிராந்தி, வயனு அது இதுன்னா ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு இது இருக்குது. ஏன் கல்கடை திறக்கணும்னு சொல்றோம்? கல்கடை திறக்கலான்னு எதுக்கு சொல்றாங்க நாட்டுல? சாராய நீங்க எலைட்ல எத்தனை பேர் செத்துருக்காங்க? கருணாநிதி இது ஸ்டாலின் இதுல சாராயத்தில் எத்தனை பேர் செத்துருக்காங்க? கணக்கு கொடுங்க, மாத்தலாம். அதுதான் எலைட்ல எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு கேக்குறீங்களே, அதனாலதான் இன்னும் மறைமுகமான உறவு இருக்கா அப்படின்ற ஒரு ஐயப்பாடா இருக்கு. நீங்க அதுக்கு எங்க போறீங்க? நியாயம் பேசினா உறவு உடனே சொல்லிட்டு போறோம். எலைட்லயே சாராயம் தான் சார் விற்கிறாங்க. எலைட்லயே கலர் சாராயம் விற்கிறாங்க. சொல்லியாச்சு. நீங்க திருப்பி சொல்றதுனால அது நடக்க போறதில்ல. விவாதப்படி சொல்லினே இருக்க வேண்டியதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் நடக்க போறது இல்ல. ஆயுள் முழுதும் இதே வார்த்தை தானே தவிர ஒரு நாளும் இதுக்கு விமர்சனமே கிடையாது. சார், ஓகே. திரு புகழேந்தி, நீட் தேர்வு இல்லைன்னு சொல்லி அது உண்டா இல்லையா? இல்ல, நீங்க அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வச்சுட்டீங்க. திரு சமரசம் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வச்சிட்டீங்க. அப்படி இருங்க, நான் புகழேந்தி சார்ட்ட நான் ஒரு கிளாரிபிகேஷன் போயிட்டு வந்துடுறேன். புகழேந்தி சார் உங்கள்கிட்ட நிறைய கேள்விகளை முன் வச்சிருக்கிறாரு. இதற்கு உங்களான பதில்? அதாவது கேள்விகளை முன்வைப்பது நாம வரவேற்கிறோம். அந்த கேள்விகளில் ஒரு நியாயமும் அந்த கேள்விகளிலே ஒரு அர்த்தமும் இருக்கணும். நீண்ட நெடுங்காலமாக நடைபெற்று விஷயங்கள் மற்றவைகளை எல்லாவற்றையும் எடுத்து இந்த பேச்சுவார்த்தையில இந்த விவாதத்துல எடுத்து வைத்துக்கிட்டு கேள்வி கேட்கிறோம், நாங்க திமுக மீது குற்றம் சாட்டுறோம், மது விலக்கு, மதுக்கடை அது அப்படின்னு சொல்லும் பொழுது நாம ஒன்று இங்க குறிப்பிட விரும்புறேன். வேற ஒண்ணும் இல்ல. நல்ல ஆட்சி நடத்த வேண்டும் என்றால் ஒரு மாநிலத்தில் நடத்தக்கூடிய ஆட்சி நம்முடைய முதலமைச்சர், ஒரு முதலமைச்சர் கூடிய தகுதி, நெறி, தரம், உயர்வு, நிலைப்பாடுகளை நீங்க நினைச்சு பாருங்க, மனசாட்சியோடு நினைச்சு பாருங்க. இதற்கு முன்பு இருந்த முதலமைச்சர் எப்படி இருந்தார்? அந்த முதலமைச்சருக்கு இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் எப்படியெல்லாம் திட்டங்களை தீட்டுவது மட்டுமல்ல, எப்படி செயல்படுறாரு, இது ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொருத்தரும் நினைச்சு மனசால வரவேற்கிறாங்க, பாராட்டுறாங்க. அதை கூட நாங்க ஏத்துக்க மாட்டோம்னா அது அரசியல் பேச்சு. அதனால நான் அவங்களை பத்தி கஷ்டப்படல, அது வருத்தப்படல. ஆனால் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் இப்ப அயல் நாட்டுக்கு போறாரு, முதலீடுகள் பெற்று வர்றாரு. இங்க நிறைய ஃபேக்டரிஸ் வருவதற்கான நிலைப்பாடுகள்லாம் ஒப்பந்தங்கள் போட்டாங்க. பல இளைஞர்களுக்கு, ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. நாம என்ன சொல்றோம், இதை கூட நீங்க வரவேற்கிறதுக்கு முடியலன்னா உங்க முதலமைச்சருக்கு தெரியல இதெல்லாம் இப்படி எல்லாம் செய்வாங்களா, இப்படி எல்லாம் இருக்கலாமா, முதலமைச்சர் அதிகாரம் என்னன்னு கூட தெரியாதனாலதான் பல்வேறு தவறுகள், பல்வேறு நிகழ்வுகள். அதை நீங்க கண்டிச்சு சீனியரா இருக்கிறவங்க வழிகாட்டி இருக்கலாம். அதற்கு போய் அவரை போய் ஆதரிச்சுக்கிட்டு மற்ற இருக்கிறது. அடுத்து இந்த மதுவிலக்கு பற்றி எல்லாம் இங்க பேசும் பொழுது குடிக்க கூடாது, குடிச்சா கெடுதி, குடிச்சா உடம்புக்கு நல்லது இல்ல, வேண்டாம், போதை போகும் பாதை உங்களை நாசமாக்கிடுன்னு முதல்வர் அவர்கள் பிரச்சாரம் செய்வத அது ஏன் செய்யறாரு? இங்கே இந்த கடை இப்ப மக்கள் எம்ஜிஆர் இருந்தாரு, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மூடிய கடையை குடிக்காதே தம்பி குடிக்காதேன்னு பாட்டு பாடியவர் தான். எல்லா விதத்திலையும் குடிக்க கூடாது, மது போதை வீணாக்கிடும் பாடினவர், மது எடுத்தவர். ஆனா அவர்தான் மூடிய கடையை திறந்தவர். இதெல்லாம் வரலாற்று பதிவு. நீங்க அதற்கு பிறகு தொடர்ந்து நடக்குது. இதையெல்லாம் எதற்காக இங்க குறிப்பிட விரும்புகிறோம் என்றால், அரசாங்கத்தை நடத்துகின்ற இன்றைய நிலையில் இப்போ போட்டிருக்கிற சட்டங்களும் திட்டங்களும் என்ன இப்ப கெடுதியாச்சு. இப்ப நரேந்திர மோடி இருக்கார், வருடத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன், நான் இதை அதை செய்வேன், இதை செய்வேன், நிறைய பண்ணாரு, பேசினாரு. ஆனா அவர் கட்டிய கோயில்ல, அயோத்தி கோயில்ல ஒழுகுது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற அர்ச்சகர்கள் எல்லாம் சொல்லும் போது இவர் பதிலே கூட பேசல.
பல ஆயிரம் கோடிகளை மோசமாக பயன்படுத்துறதை பத்தி எல்லாம் இவங்க அதை பத்தி கவலைப்படுறதே இல்ல. அவர்கள் எது செஞ்சாலும் சரி அப்படின்னு சொல்றதுக்கு நாம் தயாராக இல்லை. நமக்கு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய இப்ப வெள்ள நிவாரணங்கள் நம்ம கேட்கிறோம், அதை ஒழுங்கா கொடுக்கல, வந்து கூட பார்க்கல, எரியிற மணிப்பூர் பக்கம் திரும்பியும் பார்க்கல, பார்லிமெண்ட்டுக்கும் வர்றதில்லை. இவரு நம்ம நண்பர் வேக வேகமாக இங்க பேசினார், அவருக்காக சொல்றோம், பார்லிமெண்ட்டுக்கும் வர்றதில்ல, இவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் விரும்புவதில்லை என்கின்ற போது ஒரு பிரைம் மினிஸ்டர் ஏன் ஓடி ஒளிகிறார்? கடைசியா ஒரு நேரத்துல வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு ஓடிட்டார். எதுக்காக இதை சொல்றோம்னா, நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசு, மாநிலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக அரசை நடக்க விடாத அளவுக்கு நம்ம கிட்ட கலெக்ஷன் பண்ற ஜிஎஸ்டியை கூட திருப்பி சரியா தரல. நாம 6000 கோடி 37,000 கோடி என்று இங்கு கேட்கின்ற பொழுது அவர்களுடைய மத்திய குழுவே வந்து ஆய்வு செய்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிப்போர்ட் கொடுத்த பிறகும் கூட நமக்கு நம்ம மக்களுக்கு உதவி செய்ய, நிவாரணம் செய்ய நம்ம நீங்க தான் மத்திய அரசு எது பண்ணாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறீங்களே, அது போராட்டம் பண்றீங்க, அதற்கு எதிர்வினை ஆட்டுறீங்க. அப்புறம் எப்படி மத்திய அரசு உங்கள் மீது ஒரு விருப்பமாக இருக்கும்? நீங்க மத்திய அரசுன்னு சொல்ல மாட்டேன்றீங்களா, ஒன்றிய அரசு தானே சொல்றீங்க? இப்ப தப்பு யூனியன் கவர்மெண்ட்ன்றது இப்ப மத்திய அரசுன்னு சொல்லிட்டா உடனே கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல ஒண்ணும் தப்பு ஒண்ணும் கிடையாது. இப்படி யூனியன் கவர்மெண்டாக இருக்கின்ற சென்ட்ரல், அந்த சென்ட்ரல் கவர்மெண்டே நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா, நீங்க நல்லது செய்கின்ற பொழுது யாரும் வேணாம்னு சொல்ல போறதில்ல. நல்லது செய்கின்ற போது நாம வந்து அதை போய் தடுத்து தப்பு சொன்னோம்னா மக்களே நம்மளை கேள்வி கேட்பாங்க. நீங்க ஏன் செய்யலை என்பதற்காகத்தான் நம்ம கேட்கிறோம். ஓடுறீங்களா? அவங்களும் இந்தியாவில தான் இருக்கிறாங்க சார். குஜராத்ல ஒரு போன வருஷம் ஒரு சின்ன இது ஒண்ணு நடக்குது, மழை வந்து ஒரு புயல், அடுத்த நிமிடம் அங்க இருக்கார். 2வது நாள் நிவாரண உதவிகள் பணங்கள் போய் குவியுது. நம்ம வேணாம்னு சொல்லல, அதை தப்புன்னு சொல்லல. அதை போல எல்லாவற்றையும் பார்க்க முதல்ல கத்துக்குங்க. நீங்க இந்த ஏற்றத்தாழ்வு, மாற்றாந்தாய் மனப்பான்மை இதெல்லாம் வேண்டாம் என்று நாம சொல்றத இங்க இருக்கிற எதிர்கட்சி என்ன பண்ணணும்? எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் சரியான நேரத்தில் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு எதிர்ப்பு நிலையை அவர்களும் சேர்த்து பதிவு பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு யூனியன் கவர்மெண்ட் எது செய்தாலும் நாங்க சத்தம் போடாம அமைதியா அங்க உட்கார்ந்து இருப்போம்னா என்ன அர்த்தம்? இப்ப கூட ஆர்குமெண்ட்ஸ், வாதங்கள்ல எதுலயும் வந்து கலந்துக்கல, எதையும் பேசல. அதற்காக தான் நம்ம வந்து சொல்றோமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இன்றைக்கும் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற இந்த பிரச்சனை இருக்க நல்லா தெரிஞ்சுங்க. ஒருத்தர் எல்லாருக்கும் சொல்றேன், நாம ஒண்ணும் வந்து அரசியல் பேசுறதாக நினைச்சிக்க கூடாது. ஒரே நாடு ஒரே தேர்தல், முத்தமிழறிஞர் கலைஞர் பேர் ஏன் இழுக்கிறீங்க? அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரா? மத்தியிலே கூட்டாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று சொல்லி வாழ்நாள் முழுவதும் போராடியவர். அவர் அன்னைக்கு 71ல 69ல அண்ணா மறைந்த பிறகு முதல்வர் ஆகிறார். அதற்கு பிறகு 71 தேர்தல் வருகிறது. பார்லிமெண்ட்ல ஒரு வருஷத்துல தேர்தல் வருது, தமிழ்நாட்டிலையும் ஒரு வருஷத்துல தேர்தல் வரப்போகுது. பார்லிமெண்ட் தேர்தல் முன்னால வந்தா ஏன் இதை சேர்த்து நடத்துங்கன்னு சொல்லி ஆட்சியை தானே கலைத்துக் கொண்டு அந்த தேர்தலோட வச்சதுதானே தவிர வேறு எந்த விதத்திலும் இந்தியா முழுவதும் ஒரே தேர்தல் ஒரே நாடுன்னு அவர் சொல்லவில்லை. சொல்லாததை சொன்னதாக சொல்லி யாராவது சொல்லுவாங்களா சார்? இப்ப ஒன்றிய அரசு மெஜாரிட்டி இல்லாம கலைஞ்சு போச்சுன்னா உடனே இந்தியா முழுக்கும் தேர்தல் வச்சுக்கிட்டு இருப்பீங்களா? இல்ல மாநில அரசு பெரும்பான்மை இல்லாம கலைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்க ஆளுநர் வச்சுக்கிட்டு ஆட்சி செய்வீங்களா? இருக்கிறீங்க. அதுக்காக நாம எதிர்க்கிறோம், எங்க முதல்வர் எதிர்க்கிறார். அது நியாயபூர்வம், நீங்க எல்லாரும் ஆதரிக்கணும். நியாயத்திற்கு போய் வேகமாக வக்காலத்து வாங்க வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். இல்லைங்க, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு சொன்னாருங்க. 2 ஓட்டு 2 MP தான் எம்ஜிஆர் ஜெயிச்சாருன்ட்டு நாங்க எம்எல்ஏக்கள் கூட்டாட்சி அமைப்புன்னு இந்திரா காந்தியோடு சேர்ந்து 111 111 என்னதுயா? மாநிலத்தில் கூட்டாட்சி அமைப்போம் என்று பிரகடனப்படுத்தியது யார்? அதிலே காங்கிரஸ்காரன் திமுகவுக்கு வேலை செய்ய மாட்டேன்னு இருந்த உடனே நான் முதல்வர் சொன்னாதான் எலெக்ஷன் ஒர்க்கை செய்வேன், இல்ல செய்ய மாட்டேன்னு இருந்தது யார்? அப்படி போராடி தானே எப்படி வருவோம்னு சொல்லிட்டு போயிட்டு கடைசியில என்ன ஆச்சு? நாமும் போட்டுக்கினாங்க 111 அறிவிக்குமார்கள் என்பதை மெம்பர் புகழேந்தி அவர்களுக்கு நினைவூட்டுகிறேன். இல்ல நீங்க நினைவூட்டுங்க. பெரியவருக்கும் நான் வந்து கேட்டுக்கொள்ள விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்றன்றைய அரசியலும் அரசியல் நிலைகளும் சூழல்களையும் பார்த்துதான்
நாம இந்த தேர்தல் நிலைகள்ல வகுக்க முடியும். அந்த தேர்தல் நிலைகள்ல நீங்க ஒரு மக்கள் எம்ஜிஆர் ஒரு புறம், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஒரு புறம் இருக்கக்கூடிய அரசியல் மோதல் என்பதில் நாம தேர்தலில் கலந்து கொள்கின்ற பொழுது வெற்றியை நோக்கி போவதற்கு சில வேலைகள், சில திட்டங்கள் செய்கின்றோம். அது தேர்தல் முடிந்ததற்கு பிறகும் கொள்கை ரீதியாக அவர்கள் மாறுவோமே தவிர நீங்க சொன்ன மாதிரி அதையும் செஞ்சீங்க இதையும் செஞ்சீங்கன்னு தேர்தல் நேரத்தில் கேட்கக்கூடாது. உங்க கூட்டணியில எப்படியெல்லாம் நீங்க உங்க கூட்டணிகள் அமைக்கும் போது எப்படியெல்லாம் நீங்க அமைச்சீங்க என்று எல்லாருக்கும் தெரியும். நீங்களும் தேர்தல் கூட்டணின்ற நேரத்துல எப்படி இருந்தீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால அது ஒரு விவாதமும் அல்ல, அது தேவையும் இல்லை. சரி, ரைட், ஓகே. ஐயா கொஞ்சம் அமைதியாருங்க. ஐயா ஒரு நிமிஷம். திரு ராமன், இப்போ பொய்களையும் கட்டுக்கதைகளையுமே எழுதி இந்த தீர்மானத்தில் போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தீர்மானத்தை வாசித்திருக்கிறார் அப்படின்றாங்க. இப்போ அதிமுக என்பது எடப்பாடி தலைமையில் தான் அப்படின்றது ஒரு 3வது முறையும் நிரூபணமாக இருக்குது. ஏன்னா இது 3வது அவர் தலைமையிலான பொதுக்குழு செயற்குழு 3வது தடவை நடந்திருக்கு. இப்போது பிரிந்திருக்கிற அதிமுக அப்படின்னு கேட்டாலே அவங்க கோவப்படுறாங்க. ஆனால் பிஜேபி எப்படியாவது அதிமுகவில் எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்ற ஒரு ஆசைப்படுகிறார்கள். அது விருப்பம். இது சாத்தியமா? இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் 2026 தேர்தலில் எதிரொலிக்குமா? இல்லை, ஒரு தேசிய கட்சி, ஒரு மாநில கட்சி என்பது பிரிந்து விடக்கூடாது. அது எம்ஜிஆர் கட்டிக்காத்த கட்சி, ஜெயலலிதா அம்மையார் கட்டிக்காத்த கட்சி. அந்த கட்சி பிரிந்து விடக்கூடாது என்பதில் நினைக்கல, தவறு ஒன்றும் இல்லையே. இதில் என்ன விஷயம்னா, திமுகவுக்கு என்ன நினைக்குதுன்னா, இன்னைக்கு அண்ணா திமுக இப்போ இருக்கிற கண்டிஷனில் இருந்ததுன்னா 2026 நாம எப்படியும் அடுத்த ஆட்சி அமைச்சிடலாம் என்னும் நிலைப்பாடு திமுகவுடைய மனநிலை. அதனால தான் விடுதலை சிறுத்தையில் இருக்கிற ஆதவ அர்ஜுனா கூட எப்படியாவது அவர் மன்னர் பரம்பரத்தை பற்றி பேசாரு, மன்னர் ஆட்சியை ஒழிக்கணும்னு சொல்றாரு. இவர் இருந்தால் நமக்கு நிர்வாகம் பண்ண முடியாது, மகனுக்கு மகடம் சூட்ட முடியாதுக்காக தான் பிசிகே கூப்பிட்டு ஆதவர்ஜனாவை வெளியே நிற்கினாங்க. ஆனால் அதிமுகவுடைய பொதுக்குழு அது கட்டுக்கதை. என்ன இப்போ திமுக பொதுக்குழு கூட்டது தீர்மானத்தை நிறைவேற்றதெல்லாம் என்ன மாநில மக்களுக்கு தேனாரும் பாலாரும் ஒதுக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு கட்சியுமே அந்த கட்சியினுடைய மீட்டிங் நடக்கும்போது, பொதுக்குழு செயற்குழு நடக்கும்போது கட்சியினுடைய கோரிக்கைகளும் ஆளுங்கட்சியாரும் அவங்களுக்கு எதிரான மக்களுக்கு விரோதமான திட்டங்களை போட்டு அதை செயல்பட தான் செய்வாங்க. அதில் தப்பு ஒன்றும் இல்லையா, அவங்க கட்சி அவங்க நிர்வாகத்தை பண்ணுறாங்க. ஸோ அதே நேரத்தில் திமுகவுக்கு நிலப்பாடுன்னா, எடப்பாடி இந்த இது இப்படியே இருந்துட்டாங்கன்னா நமக்கு ஆட்சி வந்தலாம் ஒரு கற்பனை கோட்டை. அந்த கற்பனை கோட்டை நிச்சயமாக ஜனவரி 2025 பிறகு மாறிவிடும். அதிமுக சிறு சலசலப்பாக இருந்தாலும் அவர்கள் பிரிந்தவர் மீண்டும் ஒருங்கிணைந்து செயல்பட போகின்றார்கள். அப்படி ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற போது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சி என்பது அதிமுக அவர்களுடைய வாய்ப்பு அதிகமாக ஒருங்கிணைந்தால் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா 1971 கலைஞரை பேசின இதை பாருங்க, அந்த கலைஞரை பேசுகிறாரு பாருங்க. ஒரே மாநிலத்தில் மாநில மத்தியில் இது பண்ணி நடத்தணும். நிச்சயமா நடத்தணும் சொல்லிருக்காரு. அப்ப அதை அன்னைக்கு அதே திமுக கலைஞர் போட்ட அந்த தீர்மானத்தை இன்னைக்கு திமுக ஏன் எதிர்க்குதுன்னா, இவர்களுக்கு ஓட்டு வாங்கணும், மக்கள் மத்தியில் குழப்பணும். அப்ப குழப்பத்திற்காக எதை ஒன்று சொல்லணும். ஆகவே நடிக்கக்கூடிய நாடகத்தில் திமுக தேர்தல் நெருங்க இன்னும் நிறைய நாடகங்கள், கட்டுக்கதை அள்ளி வீசுவார்கள், மக்களை ஏமாற்றுவார்கள். என்ன வேணும், இவர்கள் ஓட்டுகளை வாங்க மட்டுமல்ல ஆட்சியை பிஜேபி செய்யாதெல்லாம் திமுக செய்துன்னு சொல்றீங்க. ஏங்க இது என்னங்க திரும்ப நீங்க எப்படி நீங்க அறிவாளத்தில் இருக்க வேண்டிய ஆள் இங்க உட்கார்ந்து இந்த மாதிரி கேட்டா என்னங்க அர்த்தம் இருக்கு சொல்லுங்க. அறிவாளியா இருக்கனால தான் உட்கார்ந்து இல்லங்க பிஜேபி இல்லங்க பிஜேபி இல்லங்க கமலாலயம் வந்தால் தேசிய சிந்தனை வரும், தேசிய சிந்தனை வரும், தேச பற்றுதல் வரும், நாட்டிற்கு ஒழிப்போம், தேசம் ஒரே நாடு ஒரே மக்கள் ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் என்ற ஒரு நிலைப்பாட்டை பாஜக ஆட்சி கொண்டு வரும். ஆனால் தமிழகத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதாக சித்தரித்துக் கொண்டு 2 லட்சம் பேருக்கு இந்திய அளவுல வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க. அது இல்லாத ஒரு அது மோடி கிடையாது சார். எங்க கொடுத்துருக்கீங்க 2 லட்சம்? சுய தொழில் என்னது? அரசாங்கம் இன்னைக்கு எவ்வளவு லோன் கொடுக்குது? மத்திய அரசு சிறு மற்றும் குறுந்தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எத்தனை லோன் கொடுக்குது? அந்த லோனும் ஒரு உத்தியோகம் தான், சும்மா ஒன்றும் கிடையாது. விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்து எதிர்க்கிற மத்திய அரசு கொண்டு திட்டத்தை எதிர்த்துட்டு மாநில அரசு என்ன பண்ணுது? கலைஞர் கைவினை திட்டம். இது என்னங்க அர்த்தம் இருக்குது சொல்லுங்க? யாரோ போட்டு எடுத்த சாப்பாடா நீங்க சாப்பிட்டு நான் தான் பங்கு போட்டேன், நான் தான் விவசாயம் பண்ணேன்னா என்ன அர்த்தம் வச்சிருக்க? அப்புறம் யாரை நீங்க ஏமாத்துறீங்க? முழுக்க அதாவது டிராமா நடித்து கொண்டு மக்களை ஏமாற்றும் காலம் இனிமேல் ஏமாற்ற முடியாது. மக்கள் முழித்துக் கொண்டார்கள்.
2026 திமுக வந்து மிகப்பெரிய தோல்வியை தோலும். தமிழ்நாட்டுடைய திமுக கொடுப்பது தோல்வி என்ற பரிசை கொடுப்பார்கள் என்பது எந்த மாற்றம் இல்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். திரு ஜெயக்கன், உங்களுடைய கருத்தும் நிகழ்ச்சியோட நிறைவான கருத்தும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு என்பது ஏற்கனவே சொன்னது போல அவரே சொன்ன மாதிரி கட்டுக்கதைகளை கொண்டு போயிருக்காங்க. இப்ப இங்க ஒரு நிறைய இவர் அண்ணன் சொல்றாரு மகுடம் சூட்டலாம். நான் என்ன சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு நல்ல முறையில் தான் இருக்காரு. அதுக்கு பிறகு திரு உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் வேட்பாளராக இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் துணை முதலமைச்சராக இருக்கிறார். தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் நல்ல உடல்நலத்தோடு இன்னும் பல தேர்தல்களை சந்தி முதல்வராக இருப்பார். இதற்கு இடையில வந்து மகுடம் சூட்டுற நான் என்ன சொல்றேன், ஒரு துணை முதல்வர் ஒரு அமைச்சரை நீங்க உருவாக்கிடலாம். முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்த பிறகு மக்கள் ஓட்டு போட்டு அந்த ஆட்சியை கொண்டு வந்தால் தான் முதலமைச்சர் ஆக முடியும். நிச்சயம். அந்த செய்தியின் அடிப்படையில் இவர்கள் சொல்லுகின்ற அந்த வாரிசு அரசியல்லாம் ஏற்கனவே அடிபட்டு போயிடுச்சு. சும்மா அதையே சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படி பார்த்தா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து மாநிலங்களிலும் வாரிசுகள் தான் கோல வச்சுக்கிறார்கள். அந்த செய்தி வேண்டாம். இப்பொழுது நம்முடைய தலைப்பிற்கானது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு என்பது மீண்டும் மீண்டும் தங்களுடைய கூட்டணியை தகவமைப்பதற்காகவும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஏதேனும் கட்சிகளை கொண்டு வந்து குழப்பம் உண்டு பண்ண முடியுமா, அல்லது வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு மீண்டும் சேர்ந்து விட முடியுமா, இது போன்ற திட்டங்களுக்கு ரொம்ப சாஃப்ட். அதனாலதான் வந்து பாரதிய ஜனதா கட்சியை அவர் வந்து பெரிய அளவில் விமர்சனம் செய்யவில்லை. இன்றைக்கும் அந்த ஏற்கனவே சொல்றது போல கள்ள உறவு என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சியும் மறைமுகமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக அவர்களுடைய அரசியல் பயணம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி என்பது 2026 தேர்தலுக்கு ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு விட்டது. இதுல வந்து மாற்றம் இல்லை. கூட்டணியும் வலுவாக இருக்கிறது. கூட்டணி வலுவாக இருக்கிறது. நல்லாட்சி நடைபெறுகிறது. காலப்போக்கில் நீங்க கூட்டணி மாறினாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக. சட்டமன்றத்தை கம்பேர் பண்ணும்போது நாடாளுமன்றத்தில் வாக்கு சதவீதங்கிறது தேர்தலுக்கு தேர்தல் ஏதாவது ஒரு வகையில் குறையும் கூடும். இந்த 2026 தேர்தலில் இன்னும் சொல்ல போனால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 200 தொகுதிகளை இலக்கு வைத்திருக்கிறார். பெரும்பாலான தொகுதியில் வெற்றி பெறுவார்கள். அதுதான் உண்மை. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியாக. தனிச்சு நின்று நம்ம போட்டியிட்டு 200 தொகுதிகளை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். கூட்டணியோடு சேர்ந்து 200ன்றது வந்து அது வந்து அரசியல் வாக்கு கணக்கு. ஒரே ஒரு செய்தி, அரசியல் சூழலில் அறிஞர் அண்ணா அவர்கள் வகுத்து தந்த பாதையில் எதிரிகளை வெல்ல வேண்டுமானால் கூட்டணி அவசியம். திராவிட முன்னேற்ற கழகம் அதை செய்யும். ஓகே, திரு சமரசமையா, உங்களுடைய நிறைவான கருத்து. 26 நிச்சயமாக அதிமுக வெற்றி பெறும். நம்பர் 1. 1 முறை வெற்றி பெற்றால் 2வது முறை தொடர்ந்து திமுக வெற்றி பெற்றதா சரித்திரமே இல்லை. அதை முதல்ல பதிவு வச்சுக்கணும். 2, அதிமுக எம்ஜிஆர் இருக்கும்போது தொடர்ந்து 3 முறையும், புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது தொடர்ந்து 2 முறையும் வெற்றி பெற்று ஏற்கனவே காட்டியிருக்கிறது. இந்த எலெக்ஷன்ல புதிய முகங்கள் ஏராளமாக வருகிறார்கள். நண்பர் விஜய் வந்து ஒரு வரியில நிறைவான கருத்து. ஒரே வரிகத்தை அதிமுகவோட அவர் சேர்ந்து நின்னா ஒன்னு எதிர்கட்சி தலைவர் அல்லது துணை முதல்வர். அதிமுகவோட சேர்ந்தாது அவரே முதல்வர் என்று மக்கள் நல கூட்டணியாக முடியும். நன்றி. திரு இள புகழேந்தி, உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரியில. என்னுடைய நிறைவான கருத்து என்கின்ற பொழுது மிக தெளிவாக இவர்களுடைய இந்த பொதுக்குழு செயற்குழு அந்த கூட்டத்துல அவர்கள் கட்சியில 2 கோடி பேர், அதாவது 60 லட்சம் குடும்பங்கள் அதிமுகவில் இருக்கிறதாக கருத்து சொல்லும் பொழுது போன தடவை 80 லட்சம் ஓட்டு தான் வந்தது, மீதி இருக்கிற ஓட்டு எல்லாம் எங்க போச்சுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்களாம். நான் இப்பயும் சொல்றேன், வர இருக்கிற 2026 200 தொகுதிகளுக்கு மேற்பட்ட தொகுதிகளை பெற்று மாபெரும் வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி தம்பி இது துணை முதல்வர் எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் சொன்னது நடக்கும், வெற்றி பெறுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கருத்துக்களை பதிவு செய்த 4 அழைப்பாளருக்கும் ராசிதிகள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நேயர்களே. இத்துடன் நம்முடைய விவாத நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை மற்றொரு தலைப்போடு உங்களை சந்திக்க வருகிறோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.